ஓகே, உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் மதியழகன். தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் சங்கத்தினுடைய மாநில இணை பொதுச் செயலாளர். கூட்டுக்குழு கோவை மாவட்ட கூட்டுக்குழு சார்பாக இங்கே குழுமியிருக்கிறோம். புதிய ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஒரு நம்பிக்கை இருந்தது, டாஸ்மாக் தொழிலாளிகளுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும் என்று. ஆனால் அதற்கு மாறாக 12ஆம் தேதி ஆரம்பித்த அந்த 717 கடைகள் மூடப்பட்ட உத்தரவை தொடர்ந்து பல பிரச்சனைகளை நாங்கள் சந்தித்து வருகிறோம். கடை மூடப்பட்டதற்கு நாங்கள் பெரும் வரவேற்பை அளிக்கிறோம். அதே நேரத்தில் அதற்கான மாற்று ஏற்பாடுகளை எதுவுமே திட்டமிட்டு செய்யப்படவில்லை. அதை கண்டித்து ஏற்கனவே ஒரு இயக்கம் நடத்தியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இந்த உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி பாட்டிலுக்கு அதிகமாக ₹10 ஸ்டிக்கர் ஒட்டி அதை திரும்ப பெறும் திட்டம் என்ற பெயரில் திருப்பி வாங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற உத்தரவு இருக்கிறது. அந்த ₹10ஐ வாடிக்கையாளர்கள் தவறாக புரிந்து கொண்டு கூடுதலாக பணம் வசூலிப்பதாக பல்வேறு வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவிடுகிறார்கள். அதையொட்டி நிர்வாகமும் எங்களை அல்லல்படுத்துகிறது. பல மாவட்டங்களில் இதை கேள்விக்குள்ளாக்கி ஈரோடு மாவட்டத்திலே 3வது நாளாகவும், திருப்பூர் மாவட்டத்தில் 2வது நாளாகவும், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலே இந்த பிரச்சனைகளை வலியுறுத்தி முழு கடையடைப்பு நடத்தியிருக்கிறார்கள். இன்று கோவை வடக்கு மாவட்டத்திலே நாங்கள் இது குறித்து எங்களுடைய அடிப்படையான கோரிக்கைகள், இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக காலமுறை ஊதியம், பணி நிரந்தரம் என்பதே தீர்வு என்ற அடிப்படையில் நாங்கள் இங்கே எங்களுடைய கோரிக்கையை முன்வைத்தோம். அதையொட்டி பல்வேறு கோரிக்கைகளை, நடைமுறையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகளை முன்வைத்தோம். மீண்டும் வடக்கு மாவட்ட மேலாளர் எங்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்பாடும் எந்த அறிவிப்பும் இதுவரை எங்களுக்கு சாதகமாக கிடைக்கவில்லை. ஆதலால் நாங்கள் முழு அடைப்பை நோக்கி எங்களை இந்த நிர்வாகம் தள்ளுகிறது. எங்களுடைய தொழிலாளிகளுடைய எண்ணப்படி அடுத்த கட்ட முடிவை நாங்கள் எடுத்து தொடர் போராட்டமா என்பதை இன்னும் சிறிது நேரத்திலே நாங்கள் அறிவிக்கிறோம். கோவை மாவட்டத்தில் எத்தனை கடைகள் இருக்குது? இப்போ எவ்வளோ மூடி இருக்கிறாங்க? 215 3 கடை போக. இப்போ ஒவ்வொரு சில கடைகளில் இந்த ₹10 ஸ்டிக்கர் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ₹10 வாங்குற மாதிரி குற்றச்சாட்டு இருக்குது. இல்லை, அந்த மாதிரி இல்லைங்க. வாடிக்கையாளர்கள் நிர்வாகம் எங்களை அப்படி அறிவுறுத்தலை. நீங்கள் எம்ஆர்பி கோர்ட்டு கட்டாயப்படுத்தி வாங்க சொன்ன அந்த ஒரு ₹10 கூட எங்களால் இந்த நிலைமையில் வாங்க முடியல. அதை சொல்லியும் புரிய வைக்க முடியல. ஏனென்றால் நிர்வாகம் மாவட்ட நிர்வாகமும் எங்களுடைய மாநில நிர்வாகமும் டாஸ்மாக் நிர்வாகமும் எதற்காக அந்த ₹10 எடுக்கிறேன்ற தெளிவான விளக்கத்தை பத்திரிகை வாயிலாக வெளியிட கூறியிருந்தோம். அது இதுவரைக்குமே அந்த அறிவிப்பு வெளியிடப்படவில்லை. அதனால் வாடிக்கையாளர்களுக்கும் டாஸ்மாக் பணியாளர்களும் அனுதினமும் கடைகளில் இன்னல்கள் நேர்ந்து கொண்டிருக்கிறது. இதையொட்டி தான் இங்கே நாங்கள் குழுமியுள்ளோம். அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கும் தொழிலாளிகள், பெரும்பான்மையான தொழிலாளிகள் எண்ணப்படி முழு கடையடைப்பை நோக்கி செல்வது என்பதை நாங்கள் இன்னும் சிறிது நேரத்தில் ஆலோசித்து இப்பொழுது வரை எந்த கடையும் திறக்கப்படவில்லை. இனிமேல் நாங்கள் முடிவு செய்து அது வரக்கூடிய சாதகமான பதில். எங்களுக்கு முதன்மை கோரிக்கையாக பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம் அல்லது மாற்று அரசு துறைகளில் நிரந்தர பணி என்பதை தான் முதன்மை கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். அதில் சாதகமாக பதில் கிடைத்தால் மட்டும்தான் எங்களுடைய அடைப்பை திரும்ப பெறுவது குறித்து நாங்கள் முடிவெடுப்போம். பேச்சுவார்த்தை தோல்வியாக எடுத்துக்கலாமா? இன்னும் எங்களுக்கு முடிவு சொல்லப்படவில்லை. அது முடிவுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் கேரளாவில் பல கடைகள், மதுபான கடைகள் முன்மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி டாஸ்மாக் பணியாளர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. அதைவே தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதுவும் ஒரு கோரிக்கையாக இப்பொழுது நிர்வாகத்துக்கு அளித்த கோரிக்கைகளில் நாங்கள் அதையும் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். கேரளாவில் இதே அரசு தான் மதுபான கடை நடத்தி வருகிறது. ஆனால் எந்த ஒரு இது போன்ற சிக்கல்களும் இங்கே ஏற்படவில்லை. அரசு உரிய முறையில் பணியாளர்களையும் பணியாளர் பிரச்சனைகளையும் வாடிக்கையாளரும் சரியாக நடத்துகிறது. ஆனால் தமிழ்நாடு அரசில் வாடிக்கையாளர்களுக்கும் சரியான ஒரு தீர்வு எட்டப்படவில்லை, பணியாளர்களுக்கும் சரியான தீர்வு எட்டப்படவில்லை. கேரளாவில் இருக்கக்கூடிய மாதிரியை, விற்பனை மாதிரியை தமிழகத்திலும் ஏற்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் சேர்த்து வைத்தோம். ஒரு சின்ன ஸ்டேட் பண்ண முடியும், தமிழ்நாடு ஏன் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? அரசியல் காரணங்களுக்காக தான். இதில் எந்தவித சட்டமோ இதுக்கு தடையாக இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய ஆளுகின்ற
ஆளுகின்ற அரசியல்வாதிகளுடைய எண்ணப்படித்தான் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் நாங்கள் புரிய வைத்து கேரளாவை போன்று கேரளாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள அந்த மாதிரி விற்பனை முறையை தமிழகத்திலும் கொண்டு வர நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். நடைபெற்றால் சிறப்பாக. நன்றி. தேங்க்யூ.